ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே எப்படி பாய் வீட்டு பிரியாணி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம கறியில் மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, தயிர் இந்த நாளையும் போட்டு நல்லா கலந்து வச்சு மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் லிஸ்ட்டு கொடுக்குற இந்த பொருள்லாம் தேவைங்க. அதுக்கப்புறம் அது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காய பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, தக்காளியும் எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பை நல்லா பற்ற வச்சு நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் 600 ml கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 600 ml கடலை எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமேட்டு அந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாகணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய் அதை போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் கலர் மாறினோன்னே தக்காளியை கொட்டிக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, அடுத்து பெரிய வெங்காயம் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு, இந்த 4 பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சுருந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டுக்கலாம். இதில் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆனோடனே அப்படியே டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் அப்படியே தயிரும் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் புளிச்சு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். 1/2 லிட்டரு தயிர். தயிர் நல்லா கரைஞ்சி வந்துருக்கும். இதோ பார்த்தா இந்த மாதிரி தயிர் நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ நம்ம 1.5 கிலோ கறி அந்த கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்தோம்ல, இப்போ அந்த கறியை கொட்டிக்கலாம். 1.5 கிலோ கறி அப்படியே எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். இப்போ தீயை நம்ம நிறையா வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 3 பொடி தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு கறியில், அதனால நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டால் மட்டும் போதும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை கலந்துக்கலாம். சீரக சம்பா அரிசி 2 கிலோ ஊற வச்சது. 2 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதை அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு மூடி வச்சுக்கலாம். இனிமேட்டு அடிக்கடி நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இந்த வீடியோவில் கலர்ற மாதிரி தான் கலரணும். இந்த மாதிரி கலர்னா தான் கறி உடையாது, இல்லைன்னா கறியெல்லாம் உடஞ்சிரும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியும் போட்டுட்டு நெய் ஊற்றிக்கலாம். இது டேஸ்ட்டு நல்லா வரும். கூடவே நம்ம இப்போ மூடி வச்சுட்டு அப்புறம் எலுமிச்சைப்பழச்சாறு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா இஞ்சி நல்லா வந்திருக்கு. இப்போ தான் மெயின் பாயிண்ட்டு. சோறு நல்லா இந்த மாதிரி கட்டியாக வந்ததுக்கப்புறம் நல்லா நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அடியில் இருக்க கறி எடுத்து மேலே போட்டுக்கலாம். விறகு சூடோடே அடியில் வச்சிடலாம், எரிய வேண்டாம். இந்த அடியிலேயே சூடு இருக்கனால மேலேயும் சூடு இருக்கனால பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க பிரியாணி. பாய் வீட்டு பிரியாணினா இப்படி தான் செய்வாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம். வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி நான் இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.